வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஷாமியோட ட்ரிம்மர் கிட் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ட்ரிம்மர் கிட்டோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் அட்டாச்மெண்ட்ஸ், அப்புறம் யூஎஸ்பி டைப் சி, அப்புறம் 0.5 ப்ரிசிஷன், அப்புறம் வந்து 40 லென்த் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ள என்னென்ன கிடைக்கும்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரிசிஷன் பிளேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பியர்ட் கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோஸ் அண்ட் இயர் ஹேர் ட்ரிம்மிங் பிளேட், அப்புறம் வந்து பாடி க்ரூமிங் பிளேட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ட் இன் சைனா தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். ஓகே, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் தான் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிம்மர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஆக்சசரிஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நோஸ்க்கானதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சார்ஜிங் கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கேரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த காம்பனண்ட்டில் மற்றது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் அந்த பாடிக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதான் அந்த ப்ரிசிஷன் பிளேட்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இதெல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ட்ரிம்மரை வந்து 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரிம்மர் பற்றி வந்து பார்க்கலாம். டிசைன் வரையில் இந்த ட்ரிம்மரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான செம குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் இதில் கிட்டத்தட்ட 40 லென்த் செட்டிங்ஸ் இருக்குன்னு வந்து ஷாமி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணோம். அண்ட் பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிம்மரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். நம்ம வெறும் 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது இந்த ட்ரிம்மர் வந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக நமக்கு பார்த்தீங்கன்னா 0.5 வரைக்கும் ப்ரிசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி அன்பாக்சிங்கில் பார்த்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான குவாலிட்டியான கேரிங் பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரிங் பவுச்சில் நம்ம வந்து ட்ரிம்மர் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஆக்சசரிஸ்ன்னு வரையில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டேன் என்னென்ன டூல்ஸுங்கிறத வந்து. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் வந்து நல்லா ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு வந்து சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1800 ருபீஸ் நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த திங்ஸ்லாம் எதுவுமே தேவையில்ல, உங்களுக்கு ட்ரிம்மர் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷாமி ட்ரிம்மர் பியர்ட் 2C வந்து வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து இருக்குது. ப்ரோ வெர்ஷனுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ப்ரோ வெர்ஷனில் நமக்கு வந்து இந்த LED லைட் இண்டிகேட்டருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி டிஸ்பிளே மாதிரி இருக்கும். அதில் நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அண்ட் அது போக அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 3 ட்ரிம்மர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.